ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரே சமையல் வீடியோவும் அதோட டிப்ஸ் வீடியோ மட்டும்தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னே நம்ம சேனல் முதல் தர பார்க்குறீங்களா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஹை பண்ணிக்கோங்க. இன்றைக்கி மட்டன் குழம்பு தாங்க வச்சு காட்ட போகிறோம். மட்டன் குழம்பு என்ன ஸ்பெஷல்னா, இது என்னுடைய மாமியார் இந்த மாதிரி தான் அந்த குழம்பு வைப்பாங்க. அந்த ஸ்டைலில் நான் இன்றைக்கி வச்சு காட்ட போகிறேன். முதல்ல ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதோட ஒரு முழு பூண்டும், அதோட 4 இன்ச்சு அளவுக்கு இஞ்சியும் கட் பண்ணி இஞ்சி இருக்கிற கல்லில் எடுத்து வச்சுருக்கேன். முதல்ல மட்டனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த அரிசி கழுவுன தண்ணியில் போட்டுக்கலாம். குழம்பு வைக்கிறீங்கன்னா அரிசி கழுவுன தண்ணியில் வச்சு பாருங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். காலை நேரத்துலேயே சமையல் வேலை முடிச்சிட்டோன்னா இந்த வெயில் நேரத்துக்கு மதியத்துக்கு ரெஸ்ட் எடுத்துக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை இந்த குக்கரில் போட்டுக்கலாம். அதோட இஞ்சி அடிக்கிற கல்லில் இருக்கிற இந்த பொருள் எல்லாமே நல்லா இடித்து எடுத்துக்கலாம். என்னோடய மாமியார் கறி வேக வைக்கும் போதே வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, கொஞ்சமாக மஞ்சள்தூள், உப்பு, எண்ணெய் எல்லாம் சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துருவாங்க. கறியை நல்லா பஞ்சாக வெந்துடுங்க. இந்த எண்ணெய் சேர்க்குறதுனால கறி நல்லா சாஃப்டாக இருக்கும். நீங்கள் இதை ஊற்றி வேக வச்சு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். வெறும் கறியை மட்டும் நீங்கள் வேக வைக்காமல் இந்த மாதிரி பொருள் சேர்த்து வேக வச்சு இந்த சூப்பை குடிச்சு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். கறி குழம்புக்கு புளிப்பு சேர்க்கக்கூடிய இந்த தக்காளியை நம்ம ஸ்மால் சைஸில் 2 தக்காளி தான் சேர்த்துக்க போகிறோம். கொஞ்சம் புளிப்பாக இருந்ததுன்னா அந்த குழம்பு நல்லா இருக்குங்க. அதனால தான் 2 தக்காளி சேர்க்குறேன். ஏன்னா நான் 2 வேளைக்கு உண்டான குழம்பு தான் இன்றைக்கி வைக்கிறேன். அதனால் 2 தக்காளி சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் ஒரு வேளைக்குன்னா ஒரு தக்காளி மட்டும் போட்டுக்கோங்க. இப்போ மஞ்சள்தூள் சேர்த்தாச்சு, எண்ணெய், உப்பு, கல் உப்பு போட்டுக்கோங்க. இந்த கறி வேகிறதுக்கு உண்டான உப்பு மட்டும்தான் நம்ம சேர்த்துருக்கோம். அப்புறம் குழம்புல மீதி உப்பு சேர்த்துக்கலாம். இஞ்சி இடித்த கல்லுலேயே இப்போ நான் சேர்த்துக்க போகிற பொருள் சோம்பு, மிளகு, சீரகம், ஒரு அன்னாசி பூ, 5 கிராம்பு, கல்பாசி, அதோட ஒரு 2 ஏலக்காவும் சேர்த்துக்கப்புறம் இது எல்லா பொருளையுமே ஒன்றுக்குத்தலாம் இடித்து எடுத்துக்க போகிறோம். மட்டன், சிக்கன், பிரியாணிக்கெல்லாம் இது மாதிரி நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக பொருள் சேர்த்து இடித்து நீங்கள் செஞ்சு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த பாய் வீட்டு பிரியாணி, பாய் வீட்டு சிக்கன், மட்டன் குழம்பு வாசனையாகவே இருக்கும். இடித்து வச்ச அந்த பொருளெல்லாம் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு வானலில் 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதோட 3 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு சின்ன வெங்காயம் தான் சேர்த்துக்கணும். இப்போ தான் மார்க்கெட் போயிருக்காரு, அதனால் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிட்டேன். இந்த பெரிய வெங்காயத்தை பாதி அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ இடித்து எடுத்துருக்கிற பொருளையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு இருக்கும்போது அவ்வளோ சூப்பர் வாசனையாக இருக்கும். எந்த மசாலா பொருளுமே நம்ம சேர்க்கவே தேவை கிடையாதுங்க. இந்த பட்டை, கிராம்பு தட்டி இதுமாதிரி சேர்த்து நீங்கள் குழம்பு வச்சு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒரு தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலை, மல்லி இலை, கருவேப்பிலை இலை எல்லாத்தையும் ஒரு கைப்பிடி அளவுக்கு தான் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். யாருமே புதினா இலை போட மாட்டாங்க, ஆனால் எங்கள் மாமியார் போடுவாங்க. நானும் அதே மாதிரியே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவ்வளோ ஒரு சூப்பர் வாசனையாக இருக்குங்க. இது மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாமே நல்லா வதக்கின பிறகு மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். இதோட 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாங்க. நெய் சேர்த்து இந்த குழம்பு செஞ்சோன்னா அவ்வளோ வாசனையாக இருக்கும். இந்த கறியும் இதில் சேர்த்து வதக்கும் போது இந்த கறியோட வாசனையும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒரு சில கறிங்கெல்லாம் கொஞ்சம் பச்சை வாடை அடிக்கிற மாதிரி இருக்குங்க. ஆனால் இந்த நெய் சேர்த்து வதக்கும்போது நல்லாவே வாசனையாக இருக்கும். இப்போ 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். ஏன்னா ஏற்கனவே பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறதுனால நான் மிளகாத்தூள் கம்மியாக சேர்த்துக்கிட்டேன். இப்போ வேக வச்சு எடுத்து கறியை சேர்த்து நல்லா வதக்கிட்டு அந்த கறி வேக வச்ச தண்ணியில் பாதி தண்ணி ஊற்றிருக்கேங்க. மீதி தண்ணியை சூப்புக்கு எடுத்து வச்சுட்டேன். இப்போ தண்ணி கொதித்த பிறகு 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா போட்டுக்கலாம். ஒரு சில ஆட்டுக்கறிங்க அந்த கறி வேக வச்ச பிறகு ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்கும். சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு ஒரு மாதிரியாக இருக்குங்க. ஆனால் இது மாதிரி நெய்யில் வதக்கிட்டு நீங்கள் அந்த கறி செஞ்சு பாருங்கள், அந்த ஸ்மெல்லே அடிக்காது. இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு போட்டுக்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ இதுக்கு தேங்காய் மசாலா அரைச்சி ஊற்ற போகிறோம். தேங்காய் மசாலா இந்த தேங்காய் மூடியில் 1/4 மூடி அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அதோட 3 முந்திரி பருப்பும் 3 பாதாம் பருப்பும் சேர்த்துக்க போகிறோங்க. முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஆனால் இதை சேர்த்து செஞ்சு பாருங்கள், நல்லா சூப்பராக இருக்கும். இதோட நான் காட்டியிருக்கிற அளவுக்கு மட்டும் பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. மட்டன், சிக்கன் குழம்புக்கு தேங்காய் மசாலா அரைக்கும்போது இந்த பொட்டுக்கடலை சேர்க்காமல் செஞ்சு பாருங்கள், குழம்பு அவ்வளோ சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் பொட்டுக்கடலை சேர்த்து அரைச்சி பாருங்கள், அந்த காரம், உப்பு எல்லாத்தையுமே அப்படியே சைலண்ட் ஆக்கிடும். இந்த தேங்காய் மசாலா அரைக்கும்போது கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் சேர்த்து அரைச்சி எடுத்துட்டேன்.
வச்சுட்டேன். இப்போ அரைச்சி எடுத்த அந்த பேஸ்ட்டோட கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குழம்புல ஊற்றிக்கணும். ஏன்னா நம்ம திக்காக ஊற்றும் போது இந்த குழம்பு கொதிச்சிட்டு இருக்கும்போது சூடாக இருக்கும். நம்ம ஊற்றுற அந்த மசாலா வந்து கெட்டியமாகிடும். கெட்டியாக ஆயிடுச்சுன்னா அதை கரைச்சி விடுறதுக்கே டைம் ஆகிடும். நம்ம தண்ணியை கரைச்சி ஊற்றிட்டோன்னா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆகிடும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். குழம்பு நல்லா கொதித்த பிறகு இது மாதிரி திக்காகிடும். நாங்கள் ஏற்கனவே பூரி செஞ்சு சாப்பிட்டுட்டோம். அதனால தான் பாதி குழம்பு இருக்குது. இந்த மதியத்துக்கு மீதி குழம்பு அப்படியே வச்சுக்கிட்டோம். கறியும் நல்லா வெந்துருச்சுங்க. குழம்பு அவ்வளோ சூப்பர் டேஸ்ட்டாக இருந்துச்சு. பல வருஷம் கழித்து இன்றைக்கி தான் இந்த மட்டன் எடுத்துருக்கோம். ஆனால் அந்த கைப்பக்குவம் எனக்கு மாறவே இல்லை. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் சின்ன பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி குட்டி குட்டி பூரியை ரெடி பண்ணிக்கிட்டோம். பெரியவங்களுக்கு பெரிய பூரியனா எனக்கு தம்பி வந்து பூரி சாப்பிட மாட்டான். அவனுக்கு பானிபூரி மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். எங்கள் பாப்பா தான் ரெடி பண்ணி கொடுத்துச்சு. அடுத்தது இந்த கரண்ட் அடுப்பு பற்றின ஒரு டிப்ஸு தான் சொல்ல போகிறேன். கரண்ட் அடுப்பில் இந்த பட்டன் இருக்கிறது யாருக்கு தெரியாது. அதாவது இந்த ஆப்ஷன் இருக்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. ஒரு சில பேர் வந்து கரண்ட் அடுப்பில் பொருள் வச்சுட்டு அந்த பக்கம் போவாங்க. உடனே பொங்கி ஊற்றிடும். பொங்கி அடிக்கடி ஊற்றிச்சுன்னா கரண்ட் அடுப்புக்குள்ளார இந்த தண்ணி பாலெல்லாம் இறங்கிச்சுன்னா சீக்கிரமாகவே வந்து கரண்ட் அடுப்பு ஷாக் அடிக்க ஆரம்பிச்சிடும். இல்லைன்னா டப்புன்னு வெடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் இந்த ஆப்ஷனை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். ஆனால் இது எமர்ஜென்சிக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா டைமர் வைக்காதப்போ கூட உங்களுக்கு இந்த டைமர் வச்ச டைமுக்கே வந்து அடுப்பு ஆஃப் ஆகிடும். அதனால தான் சொல்கிறேன். ஆனால் வந்து அதிகமாக இந்த டைமில் யூஸ் பண்ண வேணாம். எமர்ஜென்சிக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்கள். இன்றைய வீடியோவும் டிப்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஹை பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக வீடியோவை முழுசாக பாருங்கள்.